யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி அரசியல் வர்றாங்க, அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களே ஒழிய அதுக்கு உண்டான ஞானம் பெற்றிருக்காங்களா, அதுக்கு உண்டான அனுபவத்தை பெற்றிருக்காங்களா, அதுக்கு உண்டான ஆரோக்கியமான பாராளுமன்றம் சட்டமன்றம் தனித்தனியாக நடத்தும் போது என்ன பார்க்குறீங்கன்னா, பாராளுமன்றம்னு பார்த்தா தேசிய பார்வையும், சட்டமன்றம்னு பார்த்தா அவங்க ஒரு மாநில பார்வைக்கு வந்துடுறாங்க. அந்த பார்வை மாற்றம் வரும்போதே இந்த கிராமத்துலன்னா உரி அடிக்கிறதுமா, ஏறி ஏறி அடித்து அந்த பானையை உடைக்கிறது. அது மாதிரி இவருக்கு எட்டாத எது இருந்தாலும் ஏறி அடிக்கணும்னு ஆசைப்படுறவர், எல்லாத்தையுமே தான் உடைச்சி பார்க்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கூட அவர் என்ன மாதிரி கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணார். அதில் எவ்வளோ ஒரு லண்டனில் ராகுல் காந்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் கடுமையாக சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனது கூட அது இந்திய பிரச்சனை, அதை இங்கே பேச விரும்பலை. அதை சேர்ந்த பிறகு அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியோட பெரிய ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆழமான ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி. இந்த பரிவார் கட்டுப்பாடு இருக்கு. உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாருக்கும் பரிட்சமான நபர், பாஜக கட்சியின் பிரபாரி திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல் கேள்வியே, நேற்று ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு உங்களுடைய பார்வையில் வச்சு பார்க்கும்போது, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். இது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு, நம்ம தேசத்துக்கு முக்கியமான நிகழ்வு இது. அவங்க மோடிஜி வந்ததுலேருந்தே ஒரே நாடு ஒரே தேசங்கிறதுல ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த தேசத்தில் ஒரே தேர்தலாக சட்டமன்றமும் பாராளுமன்றமும் சேர்ந்து நடக்கிறதோட கன்வீனியன்ட் எல்லா அரசியல்வாதிக்கும் இன்றைக்கி தேவையாக போயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற நிகழ்வும் பெரிய நிகழ்வாக இருக்குது. இப்போ நான் பாராளுமன்ற இன்சார்ஜாக சிவகங்கையில் இருந்தேன். அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்காண்டி அவங்க கோயம்புத்தூர் தொகுதியில் வேலை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, குறைஞ்சபட்சம் இப்போ பாராளுமன்றத்தில் ஜனத்தொகை கூடிக்கிட்டே வந்ததுனால தமிழ்நாடு மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 15-20 லட்சம் வாக்காளர்கள் வந்துடுறாங்க. 6 குறிப்பிட்ட அளவுக்கு 6 சட்டமன்றம் வந்தது. இந்த 6 சட்டமன்றத்தை நிர்வாகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்றத்தில் உண்டான வேட்பாளரும் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரும் ஒரு காம்பினேஷன் ஃபேக்டரில் மக்கள்கிட்ட போய் பார்வைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்தந்த சட்டமன்றத்துக்குன்னு சில எத்னிக்ஸ் இருக்குது, அந்த தேவைகள் இருக்குது. அரசியல் மூலமாக அரசாங்கத்து மூலமாக பூர்த்தி பண்ண வேண்டிய மக்கள் பூர்த்திக்கு நிறைய செயல்பாடு செய்யும்போது அது நிறைய காரணங்கள் உட்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சிவகங்கைன்னு எடுத்திங்கன்னா, சிவகங்கை ஒரு மாதிரி இருக்கும், காரைக்குடி ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி மானாமதுரை ஒரு மாதிரி இருக்கும், ஆலங்குடி ஒரு மாதிரி, இது மாதிரி ஒவ்வொரு இடமும் திருமயமோ, இது மாதிரி ஒவ்வொரு இடமும் அங்கே இருக்க சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பல வித்தியாசங்கள் இருக்குது. மனிதர்களோட பழக்கவழக்க வித்தியாசமே சின்ன பகுதியாக இருந்தாலும் பழக்கவழக்க வித்தியாசம் இருக்குது. அரசியலோட அமைப்பும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுமே பெரிய வித்தியாசமாக இருக்குது. இனம் சார்ந்த வித்தியாசமும் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு இருக்கும்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதை முழுக்க கவனம் படுத்தி அது ஒரு கட்சி சார்ந்து கவனம் படுத்தும் போது அவ்வளோ ஈஸியாக அமைகிறதில்ல. அதனால தான் என்னென்னா, இப்போ இது மாதிரி 2 காம்பினேஷனாக நடக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல், இது என்ன வசதியை கொடுக்கும்னா, இந்த ஒரே நாடுன்னு சிந்தனை வரும்போது அந்த நாட்டுக்குள்ளே சட்டமன்றமும் இருக்குது பாராளுமன்றமும் இருக்கும்போது அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்துக்கோட நன்மை தீமைகளை உணர்ந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, மக்கள் பார்வையில் ஒரு தெளிவான சிந்தனையை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா இப்போ நீங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் தனித்தனியாக நடத்தும் போது என்ன பார்க்குறீங்கன்னா, பாராளுமன்றம்னு பார்த்தா தேசிய பார்வையும், சட்டமன்றம்னு பார்த்தா அவங்க ஒரு மாநில பார்வைக்கு வந்துடுறாங்க. அந்த பார்வை மாற்றம் வரும்போதே தேவையில்லாமல் அரசியல் மாற்றமும் வந்துடுது. ஒரு தேசிய பார்வை கொஞ்சம் சட்டமன்ற பார்வைக்கு வரும்போது கம்மியாகுது. அப்போ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தேசியமும் மாநிலமும் கலந்து செயல்படும் போது இருக்கக்கூடிய பெனிஃபிட், மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் குறைச்சி மதிப்பிடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நாடு
இருக்கும்போது ஒரே தேர்தல் களமாக அமையும் போது தான் மிகப்பெரிய நாட்டு மக்கள் இப்போ இது வந்துங்க இது பாஜக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பாஜக தான் வசதிக்காண்டி பண்ணுறாங்க, பாஜக அது வேணும்னு ஒரு புடிவமாக இது மாதிரி நீங்கள் 1000 கருத்துக்கள் சொன்னாலுமே மோடிஜி அவர்கள் மனசில் எப்போதுமே என்னவா இருக்குன்னா மக்கள் நலம் சார்ந்து யோசிக்க தெரிஞ்சதில் மோடிஜிக்கு இணையான ஒரு அரசியல் பிம்பம் இன்னைக்கு உலகத்திலே இல்லைங்கிறது நமக்கு அவங்க எப்படி வந்து ஒரு ஒற்றுமைக்கு போய் வெளிநாட்டில் போய் புத்தினா இருக்கட்டும் அவர் இவங்க எல்லா இடத்துலையுமே அவரோட உறவு எந்த அளவுக்கு பலப்படுத்திட்டு வந்தாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்வையில் அவரோட பார்வை எப்போவுமே தொடர்ந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெளிநாட்டோட பிரச்சனையை கூட தாம் போய் கலந்து அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாராட்டி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனால ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மத்தியத்துக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கக்கூடாமல் அதே சமயத்தில் மக்கள் இணக்கத்தோட தேசிய பார்வையில் மக்கள் இருக்கணுங்கிறது மாநிலத்திலேருந்து இருக்கணுங்கிற ஆர்வத்தில் இந்த அமைப்பு தான் வருங்காலத்துக்கு இன்றைக்கி இருக்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஒரு சின்ன மாநிலமாக நம்ம பிரிஞ்சு இருக்கும்போது என்ன ஆயிரும்னா பரந்த தேசத்தோட பெனிஃபிட்டை வருங்கால சந்ததியினை இழந்துடக்கூடாதுங்கிற மனசில் வச்சு தான் மோடி அவர்கள் இது ஒரு தொலைநோக்கு பார்வையான முடிவு தானே ஒழிய இதில் ஒன்றும் அரசியல் சார்ந்த முடிவே இல்லை, தேசம் சார்ந்த முடிவு. சார் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு இந்த இது தேவைன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அன்றாடம் மிச்ச கட்சிகள் தேசிய முழுக்க இருக்க மிச்ச கட்சிகள் தலைவர்கள் பேட்டி கொடுத்த விஷயங்களை எடுத்து நான் சில தொகுப்பாக எடுத்து பார்க்கும்போது திடீரென்று நான் இத்தனை நாள் வரை இப்படி கையில் எடுத்து தான் சாப்பிட்டுட்டேன், திடீரென்று ஸ்பூனில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட் எலெக்ஷன் இந்த வருஷத்தில் நடக்கும், சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஸ்டேட்டில் யார் செலக்ட் பண்ணணும், சென்ட்ரலில் யாரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மக்களுக்கு தெரியும். திடீரென்று இது திணிப்பது வந்து என்னோட மக்களுக்கு புரிதலுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 100% படிப்பறிவு இருந்தால் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். படிப்பறிவு பர்சன்டேஜ் நம்ம கிட்ட மேக்ஸிமம் வந்து 63% தான் லேக்ல இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியக்கூறு வந்து கம்மின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஒன்று இருக்குல்ல சார், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒன் டே எலெக்ஷன் வரும்போது போதுமான அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு கம்மின்றது எல்லாரும் எப்படிங்க பூத் வந்து சேம் தானே. இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது எத்தனை பூத்துக்கள் இருக்கோ அதே அளவு பூத்துக்கள் தான் இருக்க போது சட்டமன்றமும் சேர்ந்து நடக்கும்போது அப்போ வந்து செலவு ரொம்ப கம்மியாயிருதுங்க. நிறைய செலவில் நிர்வாகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும், கன்வீனியன்ட் ஆயிரும். ஏன்னா அந்த சட்டமன்றத்துக்கு வரும்போது அந்த சட்டமன்றத்துக்கு யார் நிற்கிறாங்கங்கிறது தெரியும், பாராளுமன்றத்துக்கு யார் நிற்கிறாங்கன்னு நிற்கும் போது அந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்றங்கள் என்னன்னு இருக்கும்போது இந்த கம்ப்ளீட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக டெலிவரி பண்ண முடியும். மக்களுக்கும் ஒரு நாளோட போயிடும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து வருவாயை நோக்கி செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த அரசியல் திருவிழாவுக்காண்டி அவங்க பல நாட்கள் அதுக்குன்னு ஒதுக்குறத காட்டில் மக்களுக்கு ஒரே நாள் ஒரு அரசியல் முடிஞ்சு போச்சு, ஸ்டேட் எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட நேரத்தை நம்ம காலத்தை பணத்தை மட்டும் மிச்சப்படுத்தலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவோட பெர்ஃபார்மன்ஸோட ஒர்க்லோடையும் நம்ம மிச்சப்படுத்தி கொடுக்கல, அதுக்கு உண்டான செலவை மட்டும் மிச்சப்படுத்தி கொடுக்கல, மெயினாக மக்களோட நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தி கொடுக்குறோம். அந்த 140 கோடி மக்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குறதே இது மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாகவும் காரணமாகவும் அமைங்கிறது தான் என்னோட பாஜக வெற்றிக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை பொதுப்படியாக எல்லாருக்கான வெற்றி? இந்த பாருங்க அரசியல் வெற்றிங்கிறது மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறதுனால எந்த அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்காண்டி செயல்படுறாங்களோ அதை தான் மக்கள் வந்து ரசிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய பாஜக இது இந்த மாதிரி திட்டமெல்லாம் இட்டு பாஜக செயல்பட்டு வெற்றி அடையும்னு சொல்கிறத நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற எலெக்ஷன்லேருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் உண்டு, மக்களோட புரிதல் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களோட நன்மைக்கு யார் உத்தரவாதம் தராங்களோ அந்த நன்மைக்கு உத்தரவாதம் தரது மட்டும் இல்லை, வாய் வார்த்தை சொல்லாமல் செயல்படுத்தி மோதிச்சு மாதிரி அதை சொன்னதை செஞ்சு காமிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. அதனால தான் வந்து மோடி அவர்கள் வந்து இப்போ வந்து 2 டேர்ம் முடிச்சுட்டு 3ஆவது டேர்முக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்காருன்றது தான் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. சார் வரவேற்கத்தக்க விஷயம் சார். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் சொன்னதுனால இந்தியாவில் இப்போ 3 மாநிலம், முக்கியமாக மகாராஷ்டிரா ஆகட்டும், நேற்று ஜம்மு காஷ்மீரில் நடந்தது, அதுக்கப்புறம் ஹரியானா, 3 ஸ்டேட்டில் நடக்க போகிறது இந்த எலெக்ஷன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்ற உங்களோட கணிப்பு சார்? பெரும்பகுதி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து, பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியை சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா இப்போ 100 நாளிலேயே மோடி அவர்களோட செயல்பாடை பார்த்து மக்கள் வியந்து இருக்காங்க.
ஏன்னா இந்த 100 நாளையில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு பிகினிங் எப்போதுமே மேட்ச்னு ஆரம்பித்தா இந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் சொல்லுவாங்கள்ல, இல்லை 6 ஓவர்ஸ் சொல்லுவாங்க, அந்த தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இப்போ அவங்க எடுத்திருக்க ஃபஸ்ட்டு 100 டேஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாவே பேலன்ஸ் இருக்க நம்பர் ஆஃப் டேஸுக்கு எந்த அளவுக்கு மோதிஜியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் என்ன ஆகும்னா, இப்போ 100 டேஸோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது எப்படி நாங்கள் வந்து 10 ஆண்டுகள் சாதனைகளை விளக்க கூட்டங்கள் போட்டு காமிச்சோமோ, இது மாதிரி 100 நாளோட 10 ஆண்டுகள் சாதித்தது ப்ளஸ் இந்த 100 நாளோட சாதனையும் சேர்த்து சொல்லும்போது மக்களோட அபிப்பிராயத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாதான் நம்ம வந்து நமக்கு வாழ்க்கை சிறக்கும், நம்மளை ஆட்சி செய்கிறவங்க நம்ம வாழ்வாதாரத்தை சிறப்பு செய்யக்கூடியவங்களாக இருக்கணுங்கிறதுல மக்களோட சிந்தனை என்றைக்குமே தெளிவாக தாங்க இருக்குது. இன்னொரு விஷயம் சார், இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுன்று முதல்ல தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா முழுக்க இருக்க பெரும்பாலான பத்திரிகையில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட விளம்பான்னு சொல்கிறத விட அதோட ரிசல்ட்டாக ராய்ச்சூர், கர்நாடகாவில் ஒரு ராய்ச்சூர்ன்ற மாவட்டத்தில் 2 நாட்கள் முன்னாடி இந்த பிள்ளையார் சில விஷயமா வந்து பஜ்ரங் தளுக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் ஓப்பன் ஃபோரமில் பெரிய சண்டை நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாம் குடும்ப சண்டையாக நினச்சிக்க வேண்டியது தான். எப்படி சார் எல்லாத்தையும் அசால்ட்டாக குடும்ப சண்டைன்னு சொல்லிட்டு? ஆமாங்க, ஒரு எப்போதுமே ஒன்று பொது மேடையில் ஒரு மனிதன் இருந்தால் கருத்து சுதந்திரத்தோடு இருக்கலாங்க. சரி, 2வது மனிதன் வந்தாலே கருத்து சுதந்திரத்தில் கருத்து பேதங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. இது வந்து இயக்கங்க. இயக்கத்தோட உணர்வுக்கும் இயக்கிறவங்களோட உணர்வுகளுக்கும் அவங்கவுங்க பாடி கெமிஸ்ட்ரி, மைண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்து தான் மாறும். அதனால் இயக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை, இயக்கத்தோட ஒற்றுமையில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஒரு இயக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லை. பாஜக கட்சி, ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம். இதுக்குள்ளே ஒரு பேதமையோ வேற்றுமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க கொள்கை சார்ந்த, இவங்கெல்லாம் ரொம்ப ஆழமான கொள்கை சார்ந்த இயக்கம். ஆர்எஸ்எஸ்ங்கிறது வலிமையான கொள்கை சார்ந்த இயக்கம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ரொம்ப வலிமையான கொள்கை சார்ந்த ஒரு இயக்கமாகவும் கட்சியாகவும் இருக்கிறதுனால இதில் என்ன வந்து நம்ம ஊர்ந்து கவனித்தோம்னா என்ன இருக்குன்னா, இண்டிவிஜுவலோட பிரச்சனைகளை வந்து அது இயக்க பிரச்சனையாக இருக்காது, அது இயக்கியவர்களோட பிரச்சனையாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம மனசில் கொள்ளணும். சரி சார், இப்போது குடும்ப சண்டை சரி, ரைட், ஓகே சார். இப்போது திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெண் அமைச்சருக்கு அடக்கமும் பணிவும் தேவை என்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். அதுக்கு திரு எச் ராஜா அவர்களும் வந்து பகிரங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இது எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? இதுக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்குமா? அவங்க அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அண்ணனை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி அரசியல்வாதிக்கு ரொம்ப பர்சனலாகவே தெரியும். அவர் வந்து என்றைக்குமே ஒரு இந்த கிராமத்தில்னா உரி அடிக்கிறதும்பாங்க, ஏறி ஏறி அடித்து அந்த பானையை உடைக்கிறது. அது மாதிரி இவருக்கு எட்டாத எது இருந்தாலும் ஏறி அடிக்கணும்னு ஆசைப்படுறவர், எல்லாத்தையுமே தான் உடைச்சி பார்க்கணுன்னு நினைக்கிறவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கூட அவர் என்ன மாதிரி கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணார். அதில் எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ அவர் மேலே அபிப்பிராய பேதம் வந்ததுன்னு தெரியும். அவர் வந்து எப்போதுமே துடுக்காக பேசுகிறதில்ல, அந்த மாடல் அவருக்கு எப்போதுமே பிடிச்சது. அவர் இயற்கையாகவே அப்படிப்பட்ட ஒரு குணநலம் சார்ந்தவர் தான் அவங்க. அதனால் அவங்களோட கருத்தெல்லாம் மக்கள் வந்து கடந்து போவாங்களே ஒழிய இது ஒரு அரசியல் கருத்தாவோ கொள்கை கருத்தாவோ இல்லை மனிதநேய கருத்தாவோ மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி எடுத்திருந்தாவே இன்றைக்கி அவர் வந்து காங்கிரஸில் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரத்தை அவர் தொட்டிருக்கணும். ஏன்னா அவரோட பின்புலம் வந்து எவ்வளோ பெருசு, அவங்க எவ்வளோ பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்த அவர் அடையாமல் போனதுக்கு காரணமே இந்த மாதிரி நான் வன்மை தான் காரணம் சார். அதுக்கப்புறம் இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியிலேருந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவங்க திருமதி விஜயதாரணி அவர்கள் வந்து கட்சியிலேருந்து பிஜேபி கட்சிக்கு வராங்க. அவங்களுக்கு இங்கே போதுமான அளவு அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுதே சார், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்குங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு உண்டான பதவி கொடுத்தாங்க. இப்போ நான் பாரதிய ஜனதா கட்சியில் இடைப்பட்ட காலத்தில் ரஜினி சார்கிட்ட போயிட்டு திருப்பி பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம சேரும்போது பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷம் நான் வந்து எந்த ஒரு பெரிய அதிகாரத்தெல்லாம் அடையலை. ஏன்னா நம்மளோட அனுபவமும் ஆற்றலும் இந்த கட்சிக்கு பயன்படுத்தணுங்கிற ஆர்வத்தில் தான் நம்மளே அரசியலுக்கு வந்தோம்.
ஆனால் இந்த 2 ஆண்டுகள் வந்து அந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் உண்டான ஒரு அமைப்பை நம்ம அச்சீவ் பண்ணலேன்னு நம்ம நினைக்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னென்னா, இந்த கட்சி எப்போதுமே காலம் அறிஞ்சு யாருக்கு என்ன மாதிரி அழகான திறமைகளோ அவங்களோட அனுபவ திறமையும் இந்த கட்சிக்கு பயன்பட வேண்டிய நேரத்தில் எக்ஸாக்டாக அதில் வந்து மனிதர்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க திறமையை மட்டும் பார்த்து அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு வந்து அவங்க ஜெய்சங்கர்ஜி அவர்கள். அவங்க அந்த துறையிலே இருந்து வந்தவங்க. அவங்க இப்போ அமைச்சராகவே ஆகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி அமைச்சராகி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து மோதிஜியோட இணக்கம் இவ்வளோ பெருசாக ஆகியிருக்கிறதுக்கு காரணம் அவர் 35 ஆண்டுகளாக அந்த துறை சார்ந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சார்ந்த ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அனுபவத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நமக்கு குளோபலாக ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் இருக்குது. இன்றைக்கி கூட நான் ஒரு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஒரு லண்டனில் வந்து ராகுல் காந்தியை ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கடுமையாக சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போனது கூட அது இந்திய பிரச்சனை, அதை இங்கே பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஏன் வந்து இந்திய பிரச்சனை அது மாதிரி அணுகலை, நீங்கள் நம்ம நாடை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பேசியிருக்காரு. அது ரொம்ப நல்ல பதிவு. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டோட பெருமையை உலக அரங்கத்தில் போய் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக சேர்கிறதுக்கு இந்த மாதிரி திறமையானவர்களை சேர்த்து செய்யணுங்கிறதுல அவங்க மோதிஜியாக இருந்தாலும் அமித்ஷாஜியாக இருந்தாலும் ஈவன் சந்தோஷி அவர்களாக இருந்தாலுமே ஜேபி நட்டாஜி அவர்களுமே இதில் ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவங்க. இந்த கட்சியோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, யாருக்கு என்ன திறமை எந்த காலகட்டத்துக்கு அந்த திறமை பயன்படுமோ அந்த திறமையை அப்படியே எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள கட்சி தான் இது. அதுக்கு பல எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும், இந்தியா முழுக்கும் சொல்ல முடியும், எங்கள் ஸ்டேட் லெவலில் கூட சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கவர்னர் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நம்ம தமிழ் சார்ந்தவர் தான் கவர்னராக இருக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா, அவங்களெல்லாம் நடுவில் பார்த்திங்கன்னா 2-3 வருஷம் அவங்க செயல்படாத மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அது மாதிரி இல்லா கணேசன் அவர்களும் அந்த மாதிரி செயல்பட மாதிரி இருக்கும், செயல்படுவாங்க. இப்போ கூட தமிழிசை அவர்கள் கவர்னராக இருந்துட்டு திருப்பி அரசியல் ஆர்வத்தில் திருப்பி களப்பணிக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் சொல்கிறத வச்சு பார்த்தா விஜயதாரணி அவர்களுக்கு கவர்னர் பதவிக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவர்னர் பதவி இல்லை, கட்சி வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும். ஒரு குவாரண்டைன் பீரியட் இருக்குது எங்கள் கட்சியில். எனக்கே 2 வருஷம் ஒரு பீரியட் இருக்கும் போது எல்லோரும் இந்த கட்சியில் சேர்ந்தோன்னா சேர்க்கும் போதே எங்கள் கட்சி தெளிவாக சொல்லும், எந்த பதவிக்கும் உத்தரவாதம் கொடுத்து சேர்க்கிறதே கிடையாது. என்றைக்குமே பிஜேபி வந்து இந்த பதவி உங்களுக்கு கொடுப்போன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல, சேருங்க பார்த்துக்கலாம். அந்த சேர்ந்த பிறகு அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியோட பெரிய ஒரு வியப்பான விஷயம் என்னென்னா, இது ஒரு ஆழமான ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி. இந்த பரிவார் கட்டுப்பாடில் இருக்க கட்சி, சித்தாந்தம் உள்ள கட்சி. அந்த தேசியங்கிற ஒரு பெரிய சித்தாந்தம், கலாச்சார மீட்டெடுப்புங்கிற ஒரு சித்தாந்தம், இந்தியன் பாரதன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி. இந்த சித்தாந்தத்துக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனவங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். இது குஷ்பா அவர்கள் கூட இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்குது, திடீர்னு பெரிய பதவியெல்லாம் கொடுத்து அவங்கள சிறப்பு பண்ணாங்க. அதனால் விஜயதாரணி நல்ல களப்பணி செய்யக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன். அவங்களுக்கு உண்டான நேரம் வரும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இது நாள் வரைக்கும் எந்த கட்சியிலையும் அடைய முடியாத ஒரு அந்தஸ்தையும் ஒரு அதிகாரத்தையும் அவங்க கண்டிப்பாக பெறுவாங்க. கடைசி கேள்வி சார், திரு ரஜினி அவர்களை பற்றி சொல்ல, அதனால் வேட்டையன் ரெடி ஆகிட்டாரா? ஏன்னா வேட்டையன் அவர்களால் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ரசிகர்களை வேட்டையாடினவர், உங்களே சேர்த்து வேட்டையாடினார். ஸோ எப்படி இருக்கார் வேட்டையன்? அவர் என் மனசை வேட்டையாடினார். அதான் சார், எல்லாரும் மனசை வேட்டையாடுறதா சொல்லுவாங்க சார். இல்லை, வேட்டையாடுனார்னா நீங்கள் ஏதோ வேற மாதிரி சொல்லக்கூடாது சார், மனசை வேட்டையாடுறதா மக்கள் மனதை வென்றவர். மக்கள் மனதை வென்றது வென்றதுக்கு வேணா வேட்டைங்கிற வார்த்தையை நீங்கள் தமிழ் வார்த்தை பயன்படுத்தலாம். இப்போவே பாருங்களேன், 5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வியூவர்ஷிப் வந்துருச்சு அந்த ஒரு சாங்கு. 5 hours, 5 மணி நேரம் 20. இப்போ பல கோடி வியூவர்ஷிப்புக்கு அந்த பாட்டு போயிடுச்சு, வேட்டையனோட சாங் போயிடுச்சு. அவர் வந்து அவர் நின்னாலும் நடந்தாலும் சென்றாலும் எதுவுமே அவரை வந்து சிறப்பிச்சிடும். ஏன்னா அவர் ஆன்மா நல்ல உயர்ந்த ஆன்மாங்கிறதுனால அவருக்கு என்றைக்குமே வெற்றிங்கிறது சாஸ்வதமான ஒரு அமைப்பில் இருக்கிறவர். ஏன்னா அந்த வெற்றியை வந்து முழுக்க வந்து இயற்கையை நம்புகிறவர். அதனால் காஸ்மிக் எனர்ஜி அவர் கூடவே செயல்பட்டு எங்கே சென்றாலும் எது பண்ணாலுமே அவருக்கு வெற்றி தானே. இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அமங் த பொலிட்டீஷியன்ஸ் வந்து இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி அரசியல் வர்றாங்க, அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களே ஒழிய அதுக்கு உண்டான ஞானம் பெற்றிருக்காங்களா, அதுக்கு உண்டான அனுபவத்தை பெற்றிருக்காங்களா, அதுக்கு உண்டான ஆரோக்கியமான
அரசியல் புரிதலோடு உள்ள மனிதர்களோட நெருக்கமான உறவுகளை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அளவுக்கு ஒரு நெருக்கமான அரசியல்வாதினா அவ்வளோ நெருக்கமான தலைவர்கள் மோடிஜிலேருந்து ஆரம்பித்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் எல்லாருமே இங்கே கலைஞர், அவங்க அம்மையார் ஜெயலலிதா, யாரோட அவருக்கு நெருக்கம் இல்லாமல் இருந்திருக்காரு. எல்லாரோடையுமே நல்ல இணக்கமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி மனிதர்கள் இப்போ டாக்டர்ஸ் எடுத்தையுமே அவருக்கு தெரியாத டாக்டர்ஸ் இருக்காரு. ஒவ்வொரு துறை சார்ந்த ப்ரொஃபஷனலோட உச்சபட்சமான அறிவாற்றலும் அதிகாரம் பெற்றவங்களும் அரசு ஆண்டவங்கள்கிட்டையும் அவருக்கு இருக்கிற இணக்கம் யாருக்குமே இல்லை. இந்த ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டுங்கிறது, இந்த டொமைன் அவேர்னஸ், இந்த நாலேஜுங்கிறது வேறு யாருக்குமே கிடைக்காத வரும். ஏன்னா அவரோட சிந்தனை அதை நோக்கி இருக்கிறதுனால, அவர் மக்கள் நேயத்தோடு இருக்கிறதுனால மக்கள் மனிதனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதான் சார், இப்போது 25 நாட்கள் முன்னாடி கரெக்டாக ஒரு புத்தக வெளியீடு விழாவில் வந்து திரு ரஜினி அவர்கள் துரைமுருகன் அவர்களை பற்றி பேசின விஷயம் ரொம்ப சென்சேஷனலாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் கரெக்டாக இன்றைக்கி கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறதா நியூஸ். அதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ், இந்த மாதிரி ஒரு சீனியர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பேசின விஷயம் பெருமளவில் பேசப்பட்டு இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் திரு ரஜினி அவர்களே ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை அது பவழ விழா கொண்டாடக்கூடிய 75 ஆண்டுகள் உள்ள திமுக கட்சிக்கு ஒரு தனி டிஎன்ஏ இருக்குது, அதுக்கு ஒரு தனி ஃபேப்ரிக் இருக்குது. அந்த அரசியல் கட்சியோட அமைப்பில் அவங்களோட திட்டமிடலோ அவங்களோட இதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயல்பட்டு எப்போதுமே வெற்றி வாயை தொடர்ந்து எடுக்க முடியுதுன்னாவே அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிங்கிற ஒரு தனி மாடல் இருக்கு. அந்த அவங்களோட மாடலுக்கும் சாரோட மாடலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்களோட மாடல் இவர் வந்து ஒரு ஆசீர்வாதமாக எதை வேணாலும் பேசியிருப்பார். அவருக்கு அந்த வயசு அனுபவம் இருக்குது. அவர் கலைஞர் அவர்களே ரொம்ப நெருக்கமாக சந்தித்து ரொம்ப இணக்கமாக இருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாலின் அவர்களோடையும் ரொம்ப இணக்கமாகவும் இருந்தவர். நட்பாகவே ஃப்ரெண்டுன்னு தான் அன்றைக்கி அறிமுகப்படுத்தினார் அவரை. ஸோ அந்தளவுக்கு இணக்கமாக உதய் அவர்கள் மேலே இவருக்கு என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கும்னா, இவரோட சார்ந்த சினிமா துறையிலே இருக்கிறவராக இருக்கார். சினிமா துறையிலே சார்ந்து இருக்கும்போது சினிமா துறையோட நல்லது கெடுதலை எப்படி ஒருத்தர் வந்து அணுகுவாருங்கிறத புரிதல் கூட அவருக்கு இருக்கலாம். அது ஏதோ ஒரு சார் இப்போ என்னையே ஏன் சார் தேர்ந்தெடுத்தார், ஏதோ ஒரு மனசில் வந்து இவர் வந்தார்னா இது மாதிரி நல்லா செயல்படுத்துவார், இவர் தன்னோட அனுபவத்தை வந்து கொடுப்பாரு, இந்த மாதிரி வந்து இவர் செயல்படும் போது நம்மளோட சிந்தனையை ஒத்து இவர் செயல்படுவார், நம்மளோட சிந்தனைக்கு மாற்று சிந்தனையோடு வரமாட்டார். அப்படி ஏதோ ஒரு எல்லா மனுஷனுக்குமே இப்போ ஒரு கேமராமேன் உங்கள்கிட்ட இருக்காருன்னா அவர் உங்களோட பதிவில் கரெக்டாக டெலிவரி பண்ணுவார்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எல்லா மனிதனுக்குமே அவங்களோட சேர்ந்து செயல்படுறவங்களோட நம்பிக்கை பாத்திரமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அந்த நம்பிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் பயணத்தை நேரடியாகவும் நெருக்கமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஜினி சாரோட சிந்தனையில் 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதை வச்சு அவரோட கருத்தை, தன்னோட சொந்த கருத்தை கூட சொல்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த அரசியலமைப்பில் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவரோட வார்த்தைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நன்றி சார், தங்கள் வருகைக்கும் கருத்து பதிவு மிக்க நன்றி சார். வணக்கம்.